வணக்கம். வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம குடல் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. குடல் நல்லா சுடுதண்ணி போட்டு ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு 5 தடவை அலசி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போது குக்கரில் குடலை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி 10 விசில் விடுங்க. நல்லா வேகட்டும். 10 விசிலில் வெந்துடும். இப்போ ஒரு கடாயில் சோம்பு, பட்டை, லவங்கம், கசகசா இதெல்லாம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை, தக்காளி 2 தக்காளி போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது மிளகு, இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இது நல்லா ஆறட்டுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது குடல் வெந்துருச்சு. இப்போ மண் சட்டி வச்சுருக்கேங்க நான். அதில் எண்ணெய் ஊற்றி சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா சுருங்கி வரட்டும். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மட்டன் மசாலா இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்ச குடலை அதில் போட்டுடலாங்க. குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரை அலசி அதையும் ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. இது 2 நிமிஷம். லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி இறக்கி வச்சிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. சுட சுட இட்லி வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த குடல் குழம்ப வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியும் குடல் குழம்பும் சூப்பராக இருக்குங்க. நன்றி.